நேற்று நம்ம கம்ப்யூட்டர் டிவைசஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மெமரியில ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஆன் பண்றது, அதனோட பேசிக் பர்சனலைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த மெமரி ஃபர்ஸ்ட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் நம்மளோட ஹியூமன் மெமரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்னுடைய மெமரியும் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த மெமரியில் நீங்கள் 3 இது பார்க்கலாம். ஒன் இஸ் பிரைமரி, ஒன் இஸ் செகண்டரி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கேஷே மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைமரி மெமரி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாக இருக்கும். ஒன்று ரேம், இன்னொன்று ரோம். இது ஒரு டெம்பரவரியாக நம்மளுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பவர் கட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா டெலிட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அதை தான் நம்ம ரேம்னு சொல்லுவோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைப் பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட் ஒரு பவர் சப்ளை கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு இருந்தது சேவ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு டெலிட் ஆகும். அதே ரீட் ஒன்லி மெமரிங்கிறது என்னன்னா சில டேட்டாஸ் ரோம்ல போய் ஸ்டோர் ஆகும்பொழுது அது ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கும். பட் நம்ம அதை எதுவுமே எடிட்டிங் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி அப்படிங்கிறது பேசிக்கலி என்னன்னா நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றது உங்களுக்கு ஸ்டோர்டாவே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸ்பியில் நீங்கள் ஸ்டோர் பண்ண எப்படி ஸ்டோர் ஆகியே இருக்கு, ஒரு சிடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ண டேட்டாஸ்லாம் எங்கே போய் ஸ்டோர்டாக இருக்கும் அப்படின்னா செகண்டரி மெமரியில் ஸ்டோர்டாக இருக்கும். ஓகே, இந்த கேஷே மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபோனில் கூட பார்த்துருக்கோம் கேஷே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஷே மெமரி என்ன பண்ணுன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டேட்டாஸை இந்த கேஷேல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு மெயினாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னா உங்கள் சிபியூவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப பஃபரிங் டைம் அதிகம் எடுக்காம டக்குன்னு ஒரு டேட்டாஸ் நமக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா கேஷே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ரைட்? ஸோ இந்த மெமரி